வணக்கம். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களது தாயார் தயாளம்மா உடனடியாக அனைத்து புரோகிராம்களையும் கேன்சல் செய்துவிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் செய்ய மனதை உருக வைத்த நிகழ்வு. இதை பத்தின முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எப்பொழுதும் தன்னுடைய தாய் தந்தையர் மீது மிகுந்த பாசமும் பற்றும் கொண்டிருப்பவர். அந்த வகையில் தன் வாழ்நாளில் முக்கிய நிகழ்வுகளின் போது எப்பொழுதும் ஸ்டாலின் அவர்கள் முதல் வேளையாக தன்னுடைய தாய் மற்றும் தந்தை ஆகியோரை சந்தித்து அவர்களிடம் ஆசி பெறுவதுதான் வழக்கம். தற்போது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களது தந்தையான முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் மறைந்திருந்தாலும் கூட இப்பொழுதும் தன்னுடைய வாழ்வில் முக்கிய நிகழ்வுகளின் போது மறக்காமல் அவரது நினைவிடத்திற்கு சென்று மலர் தூவி மரியாதை செலுத்திவிட்டு ஆசி பெற்று வருவார் முதலமைச்சர் ஸ்டாலின். அது மட்டுமல்லாது அதனைத் தொடர்ந்து நேராக கோபாலபுரம் இல்லம் வரும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அங்குள்ள தன்னுடைய தாய் தயாளம்மா அவர்களையும் சந்தித்து அவரது கால் விழுந்து ஆசி பெற்று செல்வார். சமீபத்தில் கூட தன்னுடைய 72வது பிறந்த நாளை கொண்டாடிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய தாய் தயாளம்மா அவர்களை நேரில் சென்று சந்தித்து அவரிடம் ஆசி பெற்று வந்தது குறிப்பிடத்தக்கது. தற்போது வயது மூப்பு காரணமாக உடலம் கொண்டிருப்பதால் தயாளம்மா அவர்கள் பொதுவெளிக்கு வருவதில்லை. அதன்படி கோபாலபுரம் இல்லத்தில் வசித்து வரும் தயாளம்மா அவர்களை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களது சகோதரி செல்வி அவர்கள்தான் உடனிருந்து கவனித்துக் கொண்டு வருகிறார். இந்த நிலையில் நேற்று இரவு திடீரென தயாளம்மா அவர்களுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் உடனடியாக தயாளம்மா அவர்கள் அப்போலோ மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டு அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு மருத்துவமனையில் தொடர்ந்து தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதற்கிடையே நேற்று இரவே இதுகுறித்திருந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக பதிலளித்து மருத்துவமனைக்கு விரைந்து சென்று தாய் தயாளம்மா அவர்களை சந்தித்திருக்கிறார். மேலும் அங்குள்ள மருத்துவர்களிடம் தன்னுடைய தாய் தயாளம்மா அவர்களுக்கு அளிக்கப்பட்டு வரும் சிகிச்சை முறைகள் குறித்தும் அவரது உடலம் குறித்தும் விசாரித்திருக்கிறார். இப்படிப்பட்ட நிலையில் இன்றைய தினமும் தொடர்ந்து தயாளம்மா அவர்களுக்கு தொடர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதனால் இன்றைய தினம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய புரோகிராம்கள் அனைத்தையும் கேன்சல் செய்துவிட்டதாக கூறப்படுகிறது. மேலும் முக்கியமான சில நிகழ்வுகளுக்கு மட்டும் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களை அனுப்பி வைத்திருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். அதன்படி இன்றைய தினம் மருத்துவமனைக்கு வந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வெகு நேரமாக மருத்துவமனையில் இருந்து தன்னுடைய தாய் தயாளம்மா அவர்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார். அதே போல தமிழரசு அழகிரி உள்ளிட்டோரும் இன்றைய தினம் மருத்துவமனைக்கு வந்து தன்னுடைய தாய் தயாளம்மா அவர்களை பார்த்துக் கொண்டனர். தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திமுகவின் தலைவர் என்ற உயரிய உச்சபட்ச பதவிகளில் இருந்தாலும் கூட தன்னை பெற்றெடுத்த தாய்க்கு ஒன்று என்று தெரிந்தவுடன் எந்த வேலையிலும் சிந்தனை இல்லாமல் உடனடியாக பதவியெடுத்து மருத்துவமனைக்கு ஓடி வந்ததோடு மட்டுமல்லாது அனைத்து வேலைகளையும் ஓரம் கட்டிவிட்டு தொடர்ந்து மருத்துவமனையிலே இருந்து தன்னுடைய தாய் தயாளம்மா அவர்களை கண்ணும் கருத்துமாக கவனித்துக் கொண்டு வரும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களது இந்த செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.